Sardar Vallabhbhai Patel became the Deputy Prime Minister and Home Minister. அவங்க மெயின் ஜாப் என்ன அந்த டைமில் ஒரு மெயின் அவங்களோட ஆக்ஷன் என்ன, அந்த நாட்டுக்கு நம்ம யுனைட் பண்ணணும், எல்லாத்துலேயும் யுனைட் பண்ணிட்டு ஒரு யுனைடெட் இந்தியா கிரியேட் பண்ணணும். 1947 நாட்டு இண்டிபெண்ட் ஆகும்போது நம்ம இந்தியா நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த மாதிரி இந்தியா கிடையாது. 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. அந்த இது ஹைதராபாத், ஜூனாகட் அண்ட் காஷ்மீர் அண்ட் 3 ஸ்டேட் நீங்கள் பாருங்கள். அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஹைதராபாத்தில் சர்தார் பட்டேல் வந்துட்டு ஆப்ரேஷன் போலோ, லைக் இப்போ ஆப்ரேஷன் செந்தூர், இந்த மாதிரி ஆப்ரேஷன் போலோ ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அது மிலிட்ரி ஆப்ரேஷன். இந்தியாவுக்கு யுனைட் பண்ணாங்க, ஒரு ஸ்கேட்டர்ட் இந்தியாவுக்கு யுனைட் பண்ணியிருக்காரு. அவரோட ரெஸ்பெக்ட்ல ஒரு சில இருக்கு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இன்னைக்குனால யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாரும் நம்ம நாட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த நாட்டோட மெயின் ஃபீச்சர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் கெஸ்ட் கூட உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்மளோட சேனல்ல நான் இவரை இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட ரிட்டையர்ட் டிஜிபி டாக்டர் SR ஜாங்கிர் சார் இருக்காரு. சார், வெல்கம் டு வருண் டாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் போய் சேர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம். நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது நம்ம கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ இருக்கிறப்போ நம்ம கொண்டாடுறோம். அது குறித்து பறைசாற்றுறோம், பெருமையாக பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி அதுக்கு பின்னணியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ உங்கள் மூலியமா, உங்கள் வாயின் மூலியமா அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறத ஏன் நம்ம ஒரு பெருமைக்குரிய ஒரு அனுசரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க சார். நேஷனல் யூனிட்டி டே தட் இஸ் 31st October. இது சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்னைக்கு அந்த நேஷனல் யூனிட்டி டே அது கொண்டாடுறோம். எதுக்கு செலிப்ரேட் பண்ணோம்? இது ஆக்சுவலி திஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் 2014. ஓகே, அப்போதுலேருந்து தான். ஆமாம், அப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் 31st October 2014 ஃபர்ஸ்ட் டைம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணாங்க. இதில் ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட ஐடியல்ஸ், அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஒரு நாட்டோட யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. யூனிட்டி எப்படி ஆனது, அந்த யூனிட்டியோட செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு யூனிட்டியோட செலிப்ரேஷன். ஒரு நாட்டு ஒரு யூனிட்டியாக இருக்குது. யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எவ்ரிதிங் இஸ் டைவர்ஸ். ரிலீஜன் டைவர்ஸ், லாங்குவேஜ் டைவர்ஸ், எவ்ரிதிங் டிஃப்ரெண்டாக இருக்குது. கல்ச்சர் டிஃப்ரெண்ட் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் பீப்புளோட ஒரு யூனிட்டி இருக்குது தேசத்தில். அது நாட்டில் ஒரு யூனிட்டி இருக்கு. அது யூனிட்டி எப்படி ஆயிருக்குது, அந்த யூனிட்டி யாருக்கு காரணம்? மெயின் காரணம் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவங்க கொண்டு வந்துட்டார யூனிட்டி. ஸோ அந்த யூனிட்டி அவங்க கொண்டு வந்ததுனால அவங்க அந்த யூனிட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அவங்க பர்த்டே அன்னைக்கு அது நேஷனல் யூனிட்டி டே அதை செலிப்ரேட் பண்ணிடுறாங்க. ஓகே, பட் இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு பாத்தீங்கன்னா செஞ்ச மரியாதைகள்ல உலகம் முழுக்கல இருந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மட்டும் இல்லாம அவரை இந்த நேஷன் எப்படி பாக்குதுன்றதுக்கு ஒரு சிம்பிளா டாலஸ்ட் ஸ்டாச்சு இன் தி வேர்ல்ட் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வச்சாங்க. ஏன் அவர் நேஷனல் யூனிட்டி டேல அவர் பெருசா கொண்டாடணும்? அவரோட பங்களிப்பு ஏதோ பெருசா இருக்கிறதுனால தானே இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லுங்க சார். சார், காரணம் தான், நீங்க ஹிஸ்டரி படிச்சா உங்களுக்கு தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்க பர்த் 31st October 1875. குஜராத்ல ஒரு நடியாட் ஒரு இடத்துல பிறக்குறாங்க. ஆமாம், அவங்க கொஞ்சம் அட்வொகேட் அந்த லா படிச்சுட்டு பிரிட்டனில் போயிட்டு பேரிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் மகாத்மா காந்திக்கு 1917 அவங்க மகாத்மா காந்திக்கு அவங்க கூட சேர்ந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த நேஷனல் மூமெண்ட். இப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகல்ல அவங்க ஜாயின் பண்ண பிறகு அவங்க ஏகப்பட்ட அவங்க ரோல் இருக்கு. அவங்க ஏகப்பட்ட தடவை அவங்க ஜெயில் போயிருக்காங்க. மகாத்மா காந்தி கூட சுதேசி மூமெண்ட் அந்த மாதிரி நிறைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா ஏகப்பட்ட அவங்க ஸ்ட்ரகல் பண்ணியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் ஸ்ட்ரகல் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சரி அந்த ஸ்ட்ரகல் ஓகே, நிறைய லீடர்ஸ் ஸ்ட்ரகல் பண்ணியிருப்பாங்க. அவங்க மெயின் கான்ட்ரிபியூஷன் யூனிட்டிக்காக சார்பாக சொல்ல வேண்டியது தான். அப்போ கண்ட்ரி நம்ம நாட்டு இண்டிபெண்ட் ஆன பிறகு தான் நம்ம யூனிட்டி அதை சொல்ல வேண்டியிருக்கோம். அந்த யூனிட்டி எப்படி வருது? 1947 நாட்டு இண்டிபெண்ட் ஆகும்போது
நம்ம இந்தியா நீங்க இப்ப பாக்குறீங்க அந்த மாதிரி இந்தியா கிடையாது. பாகிஸ்தான் இந்தியா இல்ல, யூனிஃபைடு கிடையாது. பாகிஸ்தான் தனியாயிட்டா. ஆனா இந்தியா, அந்த இந்தியால 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. தனியா பிரிஞ்சிருக்காங்க எல்லாம். தனியா ஸ்டேட்ஸ் 560 ஸ்டேட்ஸ் மீன்ஸ் அந்த மாதிரி இப்போ அந்த இப்போ இருக்கிற ஸ்டேட்ஸ் கிடையாது. இண்டிபெண்டன்ட் கண்ட்ரிஸ், நாட்டுகள். ஓகே. 560 பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட். அவங்க ஸ்டேட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ். ஒரு கிங் இல்ல அந்த மாதிரி அவங்க. ஆமா, அந்த மாதிரி பிரின்ஸ்லி ஸ்டேட், ஜமீன்தார், கிங், அவங்க எல்லாம் ஒவ்வொருக்கு ஒரு கிங், அவங்க தனியா. இப்போ அவங்க ஒரு இந்த அவங்களோட முடியும். அவங்க இண்டிபெண்டன்ட் இருக்கலாம், அவங்க பாகிஸ்தான் கூட போயிருக்கலாம், அவங்க இந்தியா கூட இருந்துக்கலாம். எஸ், அவங்க சாய்ஸ். அவங்க என்ன பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது. நினைச்சு பாருங்க, 560 ஸ்டேட்ஸ் ஒரு தனியா இருந்தா அப்போ எப்படி இருக்கும் ஒரு நாள்? ஒரு ஸ்கேட்டர்டான. ஆமா, எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரி ஒரு ஸ்டேட், ஒரு ப்ரொவின்ஸ், நம்ம இதை சொல்லலாம், டெரிட்டரி. பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி. பாண்டிச்சேரியில ஒரு பாண்டிச்சேரி எங்க இருக்கு, டவுன் இருக்கு. அதுக்கு பிறகு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வருது, தமிழ்நாடு வருது. திருப்பி பாண்டிச்சேரி ஒரு ஏரியா வருது, திருப்பி தமிழ்நாடு வருது, திருப்பி காரைக்கால், அந்த மாதிரி வரும். ஆமா, அந்த மாதிரி ஒரு தனித்தனி அந்த மாதிரி எது ரைட். ஓகே, வித்தின் த ஸ்டேட்ஸ் அதெல்லாம் இது நோ ப்ராப்ளம். யூனியன் டெரிட்டரி ஒரு ஸ்டேட்டுக்கு நோ ப்ராப்ளம். பட் நினைச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாட் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரில அப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் இருந்தா நடுவில், அப்போ எப்படி ஆகும்? நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுல என்ன இருக்கும்? பொலிட்டிக்கலி யுனைடெட் ஆக முடியாது. பொலிட்டிக்கலி யுனைடெட் ஆக முடியாதுன்னா எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி ப்ரோக்ரஸ் ஆகாது. ஆமா, அதனால தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன முடிவு பண்ணாங்க, இது நம்ம நாட்டுக்கு யுனைட் பண்ண தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நாட்டுக்கு யுனைட் இண்டிபெண்ட் ஆன உடனே 1947 ஃபர்ஸ்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிகம் தி டிப்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஹோம் மினிஸ்டர் ஆல்சோ. ஸோ அது ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோ. அவங்க மெயின் ஜாப் என்ன அந்த டைமில், ஒரு மெயின் அவங்களோட ஆக்ஷன் என்ன, அந்த நாட்டுக்கு நம்ம யுனைட் பண்ணணும், எல்லாத்துலேயும் யுனைட் பண்ணிட்டு ஒரு யுனைடெட் இந்தியா கிரியேட் பண்ணணும். யுனைடெட் இந்தியா கிரியேட் ஆனால் தான் ஒரு ஸ்ட்ராங் இந்தியா கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு பெரிய டெமோக்ரஸி, வேர்ல்டுக்கு பிக்கெஸ்ட் டெமோக்ரஸி நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோ பெரிய நாட்டு, அதெல்லாம் அப்படி ஒன்றும் இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு தனியாக அந்த ஸ்டேட்ஸ் ஆயிரும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காரு, அவங்க டிப்ளமசி, நம்பர் 1 டிப்ளமசி, நம்பர் 2 பர்சுவேஷன். டிப்ளமசிலன்னா அவங்கள டேக்ஸ், பர்சுவேஷன் பண்றது. ஆமா, பர்சுவேஷன் சொல்லிட்டது இல்லை, நீங்க வாங்க, அந்த மாதிரி நம்ம நெகோசியேட் பண்றோம், அந்த மாதிரி பர்சுவேஷன். அண்ட் அதுக்கு பிறகு ஒரு ஃபார்ம்னஸ், ஸ்ட்ரென்த். பர்சுவேஷன் டிப்ளமசியில் வரலன்னா அப்போ ஸ்ட்ரென்த்தோட கொண்டு வந்துடும், மசில் பவர். அது வேற வழி இல்லை. கடைசியில் நீங்க பாருங்க, அந்த இது ஹைதராபாத், ஜூனாகட் அண்ட் காஷ்மீர் அண்ட் 3 ஸ்டேட் நீங்க பாருங்க, அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வரலன்னா அப்போ அங்கே வந்துட்டு ஹைதராபாத்ல சர்தார் பட்டேல் வந்துட்டு ஆப்ரேஷன் போலோ, லைக் இப்போ ஆப்ரேஷன் செந்தூர், இந்த மாதிரி ஆப்ரேஷன் போலோ ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க. அது மிலிட்ரி ஆப்ரேஷன். அங்கே இருந்தால் நவாப், அவங்க நிஜாம் சாரி, அந்த நிஜாம் அவர் சொல்றாரு, நாங்கள் அந்த இதை வரமாட்டோம், நாங்கள் இண்டிபெண்ட் இருப்போம். அப்போ இண்டிபெண்ட் இருக்கோம்னா அதை எவ்வளோ சொல்லி பார்த்தா, டிப்ளமேசி, பர்சுவேஷன் எல்லாம் ஃபெயில் ஆன பிறகு அங்கேருந்து மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கொண்டு வந்துட்டு நிஜாமோட ஃபோர்ஸஸ் அதில் சரண்டர் ஆகிட்டு நிஜாம் ஓகே அக்செப்டட் டு பிகம் பார்ட் ஆஃப் இந்தியா. தட்ஸ் ஹவ் ஹைதராபாத் ஸ்டேட் வாஸ் இன்க்ளூடட் இன் இந்தியா. அதுக்கு பிறகு ஜூனாகட்டோட அங்கே ஒரு நிஜாம், அந்த நிஜாம் அவர் என்ன பாகிஸ்தான் போகணும்னு முடிவு பண்ணார். அவர் நான் பாகிஸ்தான் போவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பாகிஸ்தான்ல இட் வில் பி பார்ட் ஆஃப் பாகிஸ்தான், ஜூனாகட் வில் பி பார்ட் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லிட்டு முடிவு பண்ணார் அவர். ஆனால் அவங்க பப்ளிக் மேக்சிமம் எல்லாம் ஒரு இது எல்லாம் இந்தியாவில் வரேன்னு சொல்லிட்டு ரெஃபரண்டம் பண்ணாங்க. ஆமாம், ரெஃபரண்டம் பண்ணோடனே அந்த எல்லாரும் பப்ளிக் ஒரு ஓட் எல்லாம் இந்தியாவில் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவர் நிஜாமுக்கு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருங்க பாகிஸ்தானில், பட் இதை கடைசியில் இதே மாதிரி ஒரு இன்க்ளூட் பண்ணி விட்டாங்க இந்தியாவில். அப்புறம் 3வது நீங்கள் காஷ்மீர் பாருங்க, காஷ்மீரில் ராஜா ஹரிசிங் இருந்தார். ஹரிசிங் அவர் சொன்னார், நான் இந்தியாவில் இதை இருக்க மாட்டோம், நாங்கள் இண்டிபெண்டாக இருப்போம், தனியாக இருக்கும், பாகிஸ்தான் கூட போக மாட்டோம், இந்தியா கூட இருக்க மாட்டோம், தனி நாடு இருக்கும். ஸோ இண்டிபெண்ட் ஒரு கண்ட்ரி
காஷ்மீர். அந்த முடிவு பண்ணிட்டு அவர் சொன்னார். அந்த அந்த டைமில் அவரோட பேட் லக்கு ஆர் குட் லக் ஃபார் அஸ் தட் பாகிஸ்தான் அட்டாக்டு காஷ்மீர். ஓகே. பாகிஸ்தானோட இன்வைடர்ஸ் அவங்க இங்கே வந்துட்டு அட்டாக் பண்ணார். அப்போ காஷ்மீர் அட்டாக் பண்ணும்போது அவர் ஹரிசிங் போய் ஹோம் மினிஸ்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல்கிட்ட இது கேட்டார். ஆப்வியஸ்லி ரிக்வெஸ்டட் ஃபார் ஹெல்ப். அப்போ ஹெல்ப் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னார், சரி ஃபோர்ஸஸ் எல்லாம் கொண்டு வரோம், ஸோ ஓகே, பட் நீங்கள் அது பெட்டர் இந்தியாவில் வந்துருங்க, இல்லாட்டி பாகிஸ்தான் கூட இன்வைட் பண்ணி அப்பப்போ உங்களை இன்வைட் அப்போ போய் அவர் கையில் போட்டு சில கண்டிஷன்ஸ் இருந்தது. அது 370 எல்லாம் இது மாதிரி இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் காஷ்மீர் வாஸ் இன்க்ளூடட் இன் இந்தியா. ஸோ காஷ்மீர் பிகம் ஏ பார்ட் ஆஃப் இந்தியா. இந்த எல்லாம் சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த ஒரு சர்தார் இன்னும் சர்தார் ஆக்சுவலி சர்தார் இஸ் நாட் நேம், சர்தார் இஸ் ஏ டைட்டில், ரெஸ்பெக்ட். சர்தார் மீன்ஸ் சீஃப் ஒரு நார்த் இந்தியாவில் சர்தார் மீன்ஸ் சீஃப். அவரோட ஆக்சுவலி நேம் நீங்கள் பார்த்தா பை பர்த் நேம் வல்லபாய் ஜபர்பாய் பட்டேல். அதான் உண்மையான ஜபர்பாய். ஆமாம், ஜபர்பாய். ஏன்னா ஜபர்பாய் அப்பா பேர். ஓகே. அங்கே குஜராத்தில் என்ன இருக்கும், அப்பா பேர் கூட சேர்ந்து எழுதுவாங்க. லைக் இங்கே நம்ம தமிழ்நாடுல அப்பா பேர் இனிஷியல் போடும். யாரோ ஒரு அப்பா பேர் சப்போஸ் காமராஜ் இருந்தால் கே இனிஷியல் ஆகும், இந்த மாதிரி. ஸோ அங்கே அந்த நேம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த நேம் ஜபர்பாய் பட்டேல். ஸோ கடைசியில் வல்லபாய் பட்டேல் அதுதான் அவரோட நேம். அண்டு அப்போ சர்தார் பட்டேல் அதை ஒரு ஷார்ட் நேம் சொல்லிட்டு சர்தார் மீன்ஸ் சீஃப். ஓ, அதை நம்ம ஒரு ரெஸ்பெக்ட்ல சொல்ற மாதிரி அது அந்த மாதிரி ஒரு டிகிரி. ஸோ சர்தார் பட்டேல் அதனால தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டைட்டில். ஐரன் மேன் ஆல்சோ அதுக்காக தான். ஏன் ஐரன் மேன்? ஐரன் மீன்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ ஸ்ட்ராங், அவருக்கு ஸ்ட்ராங் என்ன? ஸ்ட்ராங் டிப்ளமசி, ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் வில் பவர் அண்ட் ஸ்ட்ராங் இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி. இதெல்லாம் ரொம்ப ஆனஸ்ட். இவ்வளோ ஆனஸ்ட் பர்சன், இவ்வளோ எந்த பிரின்சிபல்ஸ் நீங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அவர் என்ன உண்மை இருக்கா, என்ன எத்திக்ஸ் இருக்கு, அதுதான் அவரோட முடிவு, அதுதான் அவரோட ஆக்ஷன்ஸ். அப்படி ஆனஸ்டான ஆக்ஷன் எடுத்துட்டு எத்திக்கலி இதை மாதிரி அக்வயர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு நம்ம ஒரு யுனைட் பண்ணிட்டார் அவர். ஓகே. நீங்க முதல்ல சிலை பற்றி கேட்டீங்க. சிலை, ஆமா உண்மைதான். அந்த சிலை அவரோட ரெஸ்பெக்ட்ல இது நாட் ஓன்லி டே யூனிட்டி டே பட் ஆல்சோ சிலை ஒரு முக்கியமான விஷயம்னா உலகத்துல டாலஸ்ட் சிலை. இது டாலஸ்ட் சிலை. அந்த 182 மீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 597 ஃபீட் அது இருக்கும் அந்த ஒரு சிலை. அந்த சிலை நடிகை இதில் நர்மதா வேலிக்கு இதுக்கு பக்கத்தில் போட்டிருக்காங்க. ரிவர் மேலே இருக்கும். அங்கே. ஸோ அந்த அந்த சிலை அவ்வளோ பெரிய சிலை, அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக. அந்த ரெஸ்பெக்ட், அந்த லீடர் கட்டாயம் அந்த மாதிரி லீடருக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கணும். ஆனால் ஒரு ஜெர்மனி நீங்கள் போனால், இட்டலியில் போனால், அங்கே அவங்க லீடர்ஸ் சப்போஸ் பிஸ்மார்க் அங்கே எப்படி யுனைட் பண்ணார் நாட்டுக்கு, பிஸ்மார்க் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த யுனைட் பண்ணியிருக்காரு யார்? சர்தார் பட்டேல். அதை எப்படி யுனைட் பண்ணுங்க, அவங்க கட்டாயம் ரெஸ்பெக்ட் தேவைப்படுது. அந்த ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், நமக்கு கடமை. அந்த கடமைப்பட்டு நம்ம ஒரு சிலை அங்கே எரெக்ட் பண்ணியிருக்கோம், டாலஸ்ட் சிலை. ஸோ அது ஒரு உலகத்துல ஒரு ஃபேமஸ். ஆனால் ஒரு பர்சன் இந்தியாவுக்கு யுனைட் பண்ணார், ஒரு ஸ்கேட்டர்ட் இந்தியாவுக்கு யுனைட் பண்ணியிருக்காரு. அவரோட ரெஸ்பெக்ட்ல ஒரு சிலை இருக்கு. அப்போ அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு இன்னைக்குனால யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும், நம்ம நாட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். தட் அந்த யூனிட்டி டே அன்னைக்கு நம்ம எல்லாரும் அந்த நாட்டோட மெயின் ஃபீச்சர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகே. ஸோ இவ்வளோ டைவர்சிட்டி இருக்கும்போது நாட்டு யுனைடெட் இருக்கணும். நாட் ஓன்லி சர்தார் பட்டேலுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பட் அவரோட ஈத்தோஸ், அவரோட தியரிஸ், அவரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ளஸ் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சர், த டைவர்சிட்டி இன் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ யூனிட்டி நமக்கு இவ்வளோ நமக்கு மதம் பார்த்தா டிஃப்ரெண்ட் மதம் இருக்கும். எல்லா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சிக், ஜெயின், புத்த, ஏதோ ஏகப்பட்ட ரிலீஜன்ஸ் இருக்கு. ஆனால் எல்லா இந்தியன்ஸ், ஒரு இந்தியா யுனைடெட். கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும். சவுத்ல டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்கும், நார்த் ஈஸ்ட்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். எல்லா லாங்குவேஜ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல போட்டிருக்கோம். அந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லை, அதை தவிர நிறைய லாங்குவேஜ், நிறைய மொழி, நிறைய இது டைலக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்தியா இஸ் ஒன். ஸோ டைவர்சிட்டி
இது எல்லா டைவர்சிட்டி இது பண்ணிட்டு ஒரு யூனிட்டி கண்ட்ரியோட யூனிட்டி கடைசியில் அது வருது. அந்த யூனிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக, யூனிட்டிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷன் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இந்தியாவுக்கு ஒரு நாட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த யூனிட்டி ஆகலைன்னா, இந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி இல்லைன்னா டெஃபினட்டாக சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ் இருந்திருக்காது. சோசியல் அண்ட் சோசியல் இப்போ நம்ம ஒரு நாட்டு யுனைடெட் ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ ரிசோர்ஸஸ் நம்ம கையில் வந்துச்சு. ஒரு சப்போஸ் ஐரன் அந்த இடத்துல கிடைக்கிறது, அந்த கோல் அந்த இடத்துல கிடைக்கிறது, ஆமாம் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கு. இதே மாதிரி நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கும், ஏகப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்கும். இதெல்லாம் ரிசோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுனால நமக்கு ப்ரோக்ரஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே லேண்ட்ஸ்கேப் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்ல டூரிசம் இருக்கு அதெல்லாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்கிறதுனால பெரிய ஒரே நாட்டு இருக்கிறதுனால பிக்கஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் டுடே இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் எக்கனாமி ஆஃப் தி வேர்ல்ட். ஏன் ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங்? பிகாஸ் இட் ஹஸ் பீன் ப்ராப்பர்லி பிளான்ட். தே ஆர் அவர் லீடர்ஷிப் இஸ் டேக்கிங் ஆக்ஷன். ஸோ இது நாட்டு யுனைடெட் தான் இதெல்லாம் ஒன்றும் இருந்திருக்காது. தட்ஸ் வை வி ஹவ் டு ஃபைனலி கிவ் ரெஸ்பெக்ட் டு தி பர்சன் ஹூ யுனைடெட் திஸ் நாட். தட் இஸ் ஹவ் யூனிட்டி வாஸ் கிரியேட்டட். எவ்வளோ டைவர்சிட்டி எவ்வளோ இருந்தால் கூட கடைசியில் யூனிட்டி கொண்டு வரதுக்கு மெயின் பர்சன் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவங்க ரெஸ்பெக்ட். எஸ், தட் இஸ் வை வி செலிப்ரேட் திஸ். அண்ட் இது செலிப்ரேட் பண்ணோம், எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணோம். இது செலிப்ரேஷன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலிப்ரேஷன். சில ஸ்கூலில் அதை டிபேட் காம்படிஷன் பண்ணுறாங்க, சில ஸ்போர்ட்ஸ் அது பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி எனி மெத்தட் வி கேன் செலிப்ரேட். பட் டெஃபினட் அதை ஞாபகப்படுத்தணும் அவங்க எல்லாரும். நம்ம வருஷமும் ஆமாம், நம்ம ஹிஸ்ட்ரி எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது, அந்த நாட்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியப்படணும். அந்த ஹிஸ்ட்ரிக்கு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு பற்றி ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த யூனிட்டி டே அண்ட் we must all celebrate this. Thank you sir. Thank you sir. So கடைசியா ஒரு क्वेश्चन சார். So இப்போ சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இல்ல, அப்படி ஒரு லீடர் இல்லனா இந்த யூனிஃபிகேஷன் வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஒரு சினாரியோ இருந்திருந்தா எப்படி இருக்கும்? நான் என்ன ஃபீல் பண்ணேன், சர்தார் வல்லபாய் இல்லைன்னா அது 560 எஸ்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது 560 எஸ்டேட்ஸ், அப்போ 560 நாட்கள் அங்கே இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது எப்படி இருந்திருக்கோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் பண்ணுறது, அவர் ஆக்ஷன் எடுத்தார், அவர் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஷனுக்காக தான் இது யுனைட் ஆகிருக்குது. ஸோ அந்த 560 நாட் எங்கே இருந்திருக்கோம். ஸோ அதை ஒரு ஸ்கெட்டர்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்காக தான் பெரிய கான்ட்ரிபியூஷன். அண்ட் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நம்ம அவருக்கு கட்டாயம் நம்ம அவருக்கு ரெஸ்பெக்டில் இந்த யூனிட்டி டே நம்ம செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்யூ சார். நேஷனல் யூனிட்டி டேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் படித்து தெரிஞ்சுக்கிறதோட உங்களோட வாயிலாக நீங்கள் உணர்வுபூர்வமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கும் பதிலுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.